இல்லை என்கிட்ட எதுவும் பேசலை. எப்பயுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு எப்பயுமே கூப்பிடுவார். அதேமாரி தான் நேற்றும் கூப்பிட்டாரு. இதுமாரி நான் வாக் பண்ணணும், என்னை இதுமாரி வந்து கொஞ்சம் வண்டியை நீ ஃப்ரெண்டில் எடுத்தும்போது நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சைடு மிரரில் பார்த்துட்டு தான் போகிறேன். இவர் யதார்த்தமாக தான் போயிட்டு அந்த பழுப்பு சந்து வழியாக போயிட்டு இது பண்ணாரு. அது பார்த்ததை நான் இறங்கி ஓடுறதுக்குள்ளே குதிச்சிட்டாரு. ஆனால் இல்லை, நான் 5 வருஷமா அவர் தனிமையில் தான் இருக்காருன்றேன். நீங்கள் தான் முழுக்க முழுக்க அவரை பார்த்துருப்பீங்க. அவருக்கு ஏதாவது டென்ஷன் ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரு? இல்லை, எதுவும் அதை பற்றிலாம் என்கிட்ட எதுவும் பேச மாட்டார். தனிமை இல்லை ஜி. அவர் கூட வந்து அவருடைய சன், பெரிய சன் இருக்கார், KR பிரபுன்றவர். அவர் கூடயே நைட்டு தங்குவார். இல்லை, ஆக்சுவலி நேற்று எங்கே போகணும்னு சொன்னார். நம்மகிட்ட எங்கே போகணும் லொக்கேஷன் அங்கே தான் போகணும்னு சொன்னார். ஜானகி காலேஜ் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பவுமே அங்கே வாக்கிங் போவாரா? 2-3 வாட்டி போயிருக்காரு. அங்கே போவார். டீனர் பார்க்லேயும் வாக்கிங் போவார். பேசிட்டு வந்தாரா? இல்லை, எதுவும் பேசலை. இல்லை, எதுவுமே தெரியல. எப்பவும் இருக்கிறாமே நார்மலாக தான் காட்டியிருக்காரு. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாவது நாங்கள் இது பண்ணி அலர்ட் ஆகிருக்கோம். 20 கோடி கிட்ட கொடுத்த கடன் வரலன்ட்டு ஏதாவது இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. அந்த இதை பற்றி ஏன்னா நீங்கள் தான் 5 வருஷம் அவர் கூட இருந்தேன். இந்த காசு விஷயத்தை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆக்டர் K. ராஜன் வந்து என்னுடைய மாமா, அதாவது எங்கள் அண்ணன், சொந்த அண்ணனுடைய அவர் பொண்ணை கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எங்கள் பெரிய இழப்பு இது வந்து சொல்ல பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நேற்றுலாம் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடும்பத்தால் தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க கிடையவே கிடையாது. அவர் வந்து 2019 கொரோனா வந்த பீரியடில் தான் பாம்குரோ ஹோட்டலில் ஒரு தனிமையில் இருக்கணும். அந்த இடத்துல எனக்கு சவுண்டு அவருக்கு பிடிக்காது, பைக் சவுண்டுலாம் பிடிக்காதுன்றதுனால அந்த காரணத்துக்காக தான் அங்கே இருக்கார். அவர் கூடயும் சரி, இவர் தான் டிரைவர், எப்போவுமே கூட இருப்பார். அவருக்கு 7 வருஷமாக அவர் கூட இவர் தான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் 7 வருஷமாக இவர் கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அவருடைய பசங்க எல்லாருமே டெய்லியும் அவர் கூட தங்குவாங்க. ஏன்னா அவர் நைட்டு யாரும் தங்காமல் தனிமையில் அவர் தூங்க மாட்டார். அதனால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நைட்டு தனிமையில் அவர் கூட தங்குவாங்க. கூட ஒவ்வொரு நாளும் வெளியிலேருந்து ஃபுட்டு கிடையாது, வீட்டிலேருந்து எங்கள் அண்ணி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு டெய்லி அவர் வீட்டுக்கு ஃபுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். ஒரு 4 நாள் முன்னாடி அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது பைபாஸ் ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு 12 lakhs செலவாயிருக்கு. அதுவும் ஃபுல்லாக ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து யாருக்கிட்டையும் இது வரைக்கும் 1 ரூபா கூட கடன் வாங்கினதே கிடையாது. அவர் எவ்வளோ பேருக்கு, அவர் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பேருக்கு படம் எடுக்கிறதுக்காக கொடுத்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய காசே இன்றைக்கி இருக்குது. வர முடியாமல் பல பேர்கிட்ட போராடிட்டு இருக்காரு. இது அவரே நியூஸில் சொல்லியிருக்காரு. என்னுடைய காசு வரலை, வாங்கி கொடுங்க. போய் கேட்டோம்னா படம் எடுத்தேன், படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கடன் பிரச்சனைனாலையும் போல, குடும்ப பிரச்சனைனாலையும் போல, குடும்பத்தில் அப்படி பார்த்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நேற்று நியூஸில் தெரியாமல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைனால போயிருக்காங்கன்ட்டு. பட் அது உண்மையான விஷயமே கிடையாது. குடும்ப பிரச்சனை இப்போ 12 லட்ச ரூபாய் யாருங்க கொடுத்தது? 4 நாள் முன்னாடி கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து 4 நாள் அவர் கூடியே தான் இருந்தாங்க. அவர் ஜஸ்ட்டு வாக்கிங் போனோம், கார் எடுன்னு சொல்லி டிரைவரை இவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவர் கூட்டிகிட்டு போயிட்டு காரை எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்திட்டு வாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருக்காரு அந்த பிரிட்ஜாண்ட. சடன்லி டக்குன்னு அந்த கேப்பில் இது பண்ணிகிட்டு இருக்காரு. இது தற்செயலாக நடந்த விஷயமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிளானிங்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவர் இன்னைக்கு வரைக்குமே பல கோடி மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். அது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய பேர் புகழ், அவர் யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனே கேள்வி கேட்குறவர். எதுவுமே வந்து இவங்க தான் அவங்க தான் எந்த ஆட்சியோ எதுவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ தப்பு பண்ணியா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி. சினி ஃபீல்டில் அதே மாதிரி எந்த சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதுக்காக முழு மூச்சு கொடுத்து அவர் உழைச்சிருக்கிறார். ஸோ திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? திடீர்னு எடுக்கிற முடிவு காரணம் என்னன்னா, அவருக்கு முடியல, அவரால் அதை அந்த வழியை அவரால் டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷமாக அந்த வழியில் தான் இருந்துட்டு இருக்காரு. 2 இயர்ஸ் பிஃபோரே இந்த இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ 4 நாள் முன்னாடி பண்ண உடனேயும் திருப்பி எங்ககிட்டே சொல்லியிருக்காரு, ரொம்ப பாரமாக இருக்குன்னு 2 நாள் முன்னாடியே சொன்னார். ரொம்ப தலை பாரமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது கொஞ்சம் பண்ணதுனால உடனே உங்களுக்கு சரியாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒரு நாள் முன்னாடி தான் 300 மாத்திரை வாங்கினாருங்க. 3 மாதத்துக்கு தேவையான மாத்திரை வாங்கியிருக்காரு. அப்படின்னு தான் அவரே சொல்லி வாங்கணும்னு சொல்ல போகிறாரு. சடனாக அவருக்கு என்ன மைண்டில் தோணுச்சு தெரியல. இதுக்கு மேலே நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட எல்லாரும் டெய்லி போய் வரணும், டெய்லி கூட இருக்கணும் அப்படின்ற பார்க்குற கஷ்டம். அவரால் எழுந்து நடக்கிறது போகிறது கஷ்டமாகுது. அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி போதும் நீங்கள் வீட்டில் இருங்க சொன்னால் கூட அவரால் இருக்க முடியாது. அவர்
சுற்றிக்கிட்டே இருக்கணும், இங்கே போய் பார்க்கணும், நடிகர் கவுன்சிலில் போய் பார்க்கணும், எல்லாரையும் போய் பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர், பசங்களோட அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக பழகுறவர். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவருக்கு ₹1 யாரும் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நான் என்கிட்ட காசு வாங்கியிருக்காருன்னு. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டியவங்க பல பேருக்கு அவர் ஏமாற்றிருக்கிறாங்க. அது மன உளைச்சல் அவருக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. எவ்வளவோ அவர் கேட்டு பார்த்தாரு, கடைசி வரைக்கும் அது கிடைக்கல. இதுதான் உண்மை. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நியூஸ்லேயோ எதுலையோ போடுங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஆச்சு எங்களை கேட்கும் போது, இவ்வளோ வருஷமாக காப்பாற்றின எங்கள் மாமா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உண்மையிலேயே.